friends, welcome back to Harshini channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா பாம்பே அல்வாங்க. இது வந்து என்னன்னா கார்ன்ஃப்ளவர் அல்வா அப்படின்னு சொல்லலாம். பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். இப்போ தை வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, அது கூட நீங்க அம்பாளுக்கு இதை பண்ணி நிவேதியம் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான பொருள் என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. எல்லாமே இந்த கப்பில் நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்பில் 1 கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கு தேவையான சுகர் பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்பாலேயே 2 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா 3 கப்பு போடலாம். 2 கப்புன்றது நார்மலா உள்ள சுகர் அளவு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பாதாம் முந்திரி 2 சேர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏலக்காய் எடுத்துட்டு இருக்கிறதுல பாதாம் ஒரு 10, முந்திரி ஒரு 10, ஏலக்காய் ஒரு 4-5 எடுத்துட்டு இருக்குங்க. இது என்ன அப்படின்னா இது ரொம்ப நிறைய வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சா இருக்கும். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு ஒரு பங்கு, இதால ஒரு பங்கு மாவுன்னா 2 கப்பு தண்ணி விட்டுக்கணுங்க. அதுக்கு இந்த அளவுலாம் கரெக்டா வச்சுட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும். அது இதுல இந்த அளவு மெஷர்மெண்ட்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். மற்றபடி வேற பதமோ எதுவுமே கிடையாது. அழகா உங்களுக்கே தெரியும் அந்த செய்யும்போது. நல்லா கட்டி கட்டி எதுவுமே இல்லாத நல்லா கலக்கி வச்சிடணும். அது என்ன கையிலே கூட கலக்கிக்கலாம். நல்லா கட்டி இருந்தா பார்த்தீங்களா, கட்டி அடியில் தங்கிட்டுனா கார்ன்ஃப்ளவர் மாவு என்னாகும் அப்படியே டக்கு டக்குன்னு கெட்டிப்படும். அது அடியில் வந்து கொஞ்சம் கட்டியாக தங்கிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், விஸ்கில் வந்து வச்சாலும் நம்ம வந்து இப்படி இருக்க கலைச்சி ரெடி பண்ணி வச்சிடணும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தது பார்க்கலாம். இதை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அடுத்தது வந்து சக்கரை இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கப்பு சக்கரை போட்டிருக்கோம். அதில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். இது வந்து இந்த முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகெல்லாம் தேவை கிடையாது. சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், அவ்வளவுதான். அதால 2 கப்பு சர்க்கரைக்கு நான் வந்து ஒரு கப்பு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கணும். கொதிச்ச உடனே இந்த மாவு கொட்டி நம்ம கலரலாம். பாருங்க, இப்படி நல்லா இந்த தண்ணி திளைக்கணும். சர்க்கரை தண்ணி திளைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்க அடியில் போய் நல்லா இறுகின்றது பார்த்தியா, அது நல்லா கரைச்சி விடணுங்க. கரைச்சி விட்டுட்டு ஊற்றணும். அடுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. முதல்ல லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பண்ண ஈஸியாக போயிடும். கலர் அவ்வளவுதான்.
பதம் வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஆல்மோஸ்ட் வந்துடுது உங்களுக்கு. இதுதான் இது பதம். இந்த பதத்துல இப்ப நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கசடா இருக்கு, அதனால அங்கங்க லைட்டா கப்பு கருப்பா இருக்கு, அதனால ஒண்ணும் இல்லை. இது பண்ணும்போது பார்த்தீங்களா, இது கை விடாத கலர் நாங்கள் அதில் தான் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்து அடுப்பை நம்ம ஸ்லிம்ல வச்சுக்கணும். சூப்பரா அப்படியே திரண்டு வந்துட்டு பாருங்க, பாத்திரத்துல ஒட்டாத. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன செய்யணும், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இது மேல நம்ம என்ன பண்ணணும், நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நட்ஸ், எல்லா விதமான நட்ஸ் இது மேல இப்ப நம்ம போட்டுக்கலாம். ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி அதை கேக் மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் 1 hour அந்த மாதிரி ஆகும். ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்துட்டு இருக்கேங்க நான் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி முட்டிலாக கலந்து கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதே கப்பில் நம்ம நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே தான் எல்லாத்துக்கும் அளவு மட்டும் இதுக்கு மாறக்கூடாதுங்க. பதம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா சூப்பராக வந்துடுது. 2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதுக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி சர்க்கரையில் நல்லா கலந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணுங்க. சர்க்கரை நல்லா கொதிச்சதுக்கப்புறம், சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பாகெல்லாம் கிடையாது, இருக்கு நல்லா கொதி வரணும், அவ்வளோதான். கொதி வந்த உடனே இந்த மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை வந்து அதில் கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கைவிடாத கலரணுங்க. இது கலர்றதுல தான் இது இருக்கு. முதல்ல கொஞ்சம் கட்டி கட்டி ஆற மாதிரி இருக்கும், அதை பயப்படாதீங்க. கடைசியில் வந்து எல்லாம் நல்லா ஆயிடும். ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கலரிட்டே இருக்கணுங்க. கலரிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக வரும். அப்போ அதில் வந்து கலர் கேசரி பவுட்ரோ இல்லை குங்குமப்பூவோ எதுவும் உங்களுக்கு சௌகரியம், எந்த கலர் இருந்தாலும் அதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கலாம். ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுருக்கேன். முந்திரியும் திராட்சை வேண்டாம். திராட்சை புளிக்கும் இதில் போட்டால், அதனால திராட்சை வேண்டாம். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி போட்டுக்கணும். அடுத்தது வந்து முந்திரி, அடுத்து பாதாம், இது 2ஐயும் வந்து நல்லா வறுத்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா என்ன உங்கள்கிட்ட நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். எங்கிட்ட இது 2 தான் இருந்தது, அதனால 2 மட்டும் போட்டேன் இன்னைக்கு. அவ்வளோதாங்க. இது ஒரு நெய் தடவி ஒரு தட்டில் வந்து கரெக்டாக அந்த பதத்தை வரும்போது, கெட்டியான பதம் வரும்போது கொட்டிடணும். கொட்டும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் கொட்டும்போது அந்த பதத்தில் அந்த தட்டில் அப்படியே ஆற வச்சிடணுங்க. ஒரு 1 மணி நேரம், சில சமயம் 2 மணி நேரம் கூட ஆகும். அதை அவசரப்படாமல் கொஞ்சம் இருக்கிறதுக்கு, அவ்வளோதாங்க. பில்லப்போடு அதை ஃபுல்லாக வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் மாதிரி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 4-5 நாள் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க, கெட்டே போகாது, நல்லா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.